வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட்டை நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மாதிரி பேப்பரில் இது இருக்குது. சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி யூனிட் நம்பர் மாறும், அதனால நான் இந்த எந்த நம்பர் யூனிட் கொடுக்கல. சரி, இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இதில் இருக்க டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். அதாவது இதுக்கு பேர் தான் என்னன்னா ஒன் வே கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதை இதுதான் வந்து ஒன் வே கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன். ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் வந்து டூ வே கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது தேர்ட் டாபிக் லாட்டின் ஸ்கொயர் டிசைன். இதை த்ரீ வே கிளாசிபிகேஷன் சொல்லலாம், பட் மோஸ்ட்லி சொல்றது இல்லை, பட் அப்படி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது ஃபோர்த் டாபிக் வந்து டூ ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். ஸோ இது மாதிரி 4 டாபிக் வந்து இந்த யூனிட்ல இருக்கு டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற டாபிக்ல. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வந்து 8 மார்க்கா கேட்க மாட்டாங்க, டைரக்ட் 16 மார்க்காவே கேட்டுருவாங்க. இதுல ஏதாவது ஒரு டாபிக்ல இருக்க சம்ம கேட்டு. சரி, இப்போ இதுல இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ANOVA, அனலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ANOVA டேபிள் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க என்ன சொல்ற சாம்பிள் மீன்ஸை இந்த மெத்தட் கிளாசிபிகேஷனை கிளாசிபிகேஷன் வந்து இந்த ANOVA டேபிள் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இப்படி சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போறோம், கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன், அதாவது ஒன் வே கிளாசிபிகேஷன். அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் ஒன் வே கிளாசிபிகேஷன், CRD. அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம முதல்ல பார்க்க போறோம். சரி, இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் கிளியரா நான் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொசீஜர் 1 by 1 ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த சம்ம முடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க சாம்பிள்ஸ் n நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், மேபி 3 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கலாம், 4 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கலாம். எவ்வளவு சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு சாம்பிளோட சமேஷனும் கண்டுபிடிச்சு அதை ஓவராலா ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் கிராண்ட் டோட்டல் G. தட் இஸ் சிக்மா x1 பிளஸ் சிக்மா x2 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு nth டேர்ம், அது வரைக்கும் போகும். கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிட்ட பிறகு கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்ஷன் ஃபேக்டர் ஷார்ட்டா CFன்னு சொல்லலாம். அது G ஸ்கொயர் பை n. இங்க என்னன்னா என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. இங்க கேபிட்டல் என்னன்றது என்னன்னா ஸ்மால் என்னோட சமேஷன் தான். n1 பிளஸ் n2 பிளஸ் எக்ஸெட்ரா இருக்கிற எல்லா என்னோட சமேஷன் தான் வந்து கேபிட்டல் N. இதுதான் கரெக்ஷன் ஃபேக்டர். அடுத்தது மெயினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் ஷார்ட்டா வந்து TSSன்னு சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலா சிக்மா x1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு nth டேர்ம் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் SST ஷார்ட்டா எழுதலாம், SSTன்னு எழுதலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம x1 ஸ்கொயரோட சமேஷன் கண்டுபிடிக்கணும், ஆனா இங்க வந்து சிக்மா எக்ஸை கண்டுபிடிச்சிருப்போம் ஆல்ரெடி, அதுக்கு ஸ்கொயர் எடுத்து பை n1 பிளஸ் சிக்மா x2 த ஹோல் ஸ்கொயர் பை n2 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு nth டேர்ம் மைனஸ் அதை கரெக்ஷன் ஃபேக்டரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா SSE, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டியூ டு எரர். அது வந்து SSE அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். அது ஒன்றும் இல்லை, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் TSS மைனஸ் SST. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா SSE கிடைச்சிடும். சரி, இந்த 3 தான் நம்மளுக்கு இங்க முக்கியமான ஹைலைட்டே. இந்த எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம ANOVA டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த ANOVA டேபிள்ல இருந்து தான் நம்ம டிஸ்கஷனே நம்ம பண்ணணும். என்ன ANOVA டேபிள் பாருங்க, தட் இஸ் ஒன் வே கிளாசிபிகேஷனோட ANOVA டேபிள் இதுதான். இதுல வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் ட்ரீட்மெண்ட், அனதர் ஒன் வந்து எரர். ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் K-1, கேபிட்டல் N மைனஸ் K, இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்குது. இப்போ நம்ம SST SSE இது என்னன்னா நம்ம இங்க மேல கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, SST கண்டுபிடிச்சோம். இது கண்டுபிடிச்சோம்னா இது ஒரு வேல்யூ வரும். SSE கண்டுபிடிச்சிருப்போம், அதுவும் ஒரு வேல்யூ வரும். இந்த 2 வேல்யூ கொண்டு வந்து இங்க எழுதணும். அதுதான் வந்து SST SSE. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த காலம் வந்துட்டு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஈஸி. SST போட்டீங்களா, இந்த S பதிலா M, அதாவது மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ட்ரீட்மெண்ட். அடுத்தது மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் எரர். இங்க முதல்ல இருக்க S பதிலா M போடுறது தான் மீன். அந்த மீன்ன்றது எப்படி கிடைக்கும்னா இதுல இருந்து இதை டிவைட் பண்ணணும். SST டிவைடட் பை K-1. அதை டிவைட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறதா MST. அதே மாதிரி MSE எப்போ கிடைக்கும்னா இதால டிவைட் பண்ணணும், SSE டிவைடட் பை N-K. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம F ரேஷியோ கண்டுபிடிக்கணும். F ரேஷியோ வந்து FC அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா
ஒன்று இதுலேருந்து இதை டிவைட் பண்ணணும், இல்லை இது வந்து பேஸ்ட் ஆன் இது ரெண்டுத்துல எது பெருசாக இருக்கோ அதை முதல்ல போடணும். அதனால தான் நான் ரெண்டுமே எழுதி காமிச்சிருக்கேன். எம்எஸ்டி டிவைடட் பை எம்எஸ்இ ஆர் எம்எஸ்இ டிவைடட் பை எம்எஸ்டி. எது பெருசாக இருக்கோ அதை நியூமரேட்டரை போட்டு சின்னதாக இருக்கிறது கீழே எடுத்து எஃப்சி கண்டுபிடிக்கணும். எஃப்சினா கால்குலேட்டட் வேல்யூ ஃபார் எஃப் ரேஷியோ. ஸோ அந்த எஃப் ரேஷியோ கண்டுபிடிச்ச உடனே டேபிள் வேல்யூ வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து இதுதான். அதாவது k-1, n-k. இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆர் இது மட்டும் கிடையாது. அதாவது இதுல எதை யூஸ் பண்றீங்க, இதை யூஸ் பண்ணீங்கன்னா இது ஃபார்முலா, இதை யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா n-k, k-1. இதை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சு இது மூலமா டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம ஹைபோதேசிஸை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா சம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.